தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. அஞ்சல் இலாக்கா ஏற்கனவே திட்டமிட்டமிருந்தபடி RMS L1 L2 அஞ்சலகங்களை NSHலும் ICHலும் இன்று இணைத்திருக்கிறது. இந்த உத்தரவின்படி 95 NSHகளும் 163 ICH மட்டும்தான் இந்தியா முழுவதுமே செயல்படும். மீதம் இருக்கக்கூடிய L1 L2 அஞ்சலகங்கள் எல்லாம் 9/12/2024 முதல் இணைக்கப்பட்டு விட்டது. ஏற்கனவே அஞ்சல் துறை 30/6/2022 அன்று ஸ்பீட் போஸ்ட் மற்றும் ரிஜிஸ்டர் போஸ்ட் ஆகிய இரண்டையும் ஒரு காமனாக பொதுவாக அவைகளை கையாளலாம், காமன் ப்ராசஸிங் செய்யலாம் என்பதற்கான ஒரு ஆணையினை வெளியிட்டது. அந்த ஆணையிலே கூட L1 அலுவலகங்கள் எல்லாம் நேஷனல் சார்ட்டிங் ஹப்புடன் இணைப்பதாகவும், L2 அலுவலகங்கள் எல்லாம் இன்ட்ரா சர்க்கிள் ஹப்பில் இணைப்பதாகவும் ஒரு முடிவானது சொல்லப்பட்டது. அதே போன்று ஸ்பீட் போஸ்ட் மற்றும் ரிஜிஸ்டர்ட் ஹப்ஸ் NSH ICH ஆக இருந்தாலும் சரி அல்லது L1 L2 ஆக இருந்தாலும் சரி, ஒரு நகரத்திலே அவைகள் செயல்பட்டால் அவைகளை இணைத்து ஒரே ஒரு ப்ராசஸிங் ஹப்பாக உருவாக்கிட வேண்டும் என்பதும் அந்த கடிதத்திலே சொல்லப்பட்டது. இவ்வாறு இணைக்கப்பட்ட இந்த NSH ICH இவைகள் எல்லாம் புதிய ஒரு பெயராக நேஷனல் சார்ட்டிங் ஹப் NSH என்ற பெயரிலே இனி அழைப்பதாக அந்த கடிதத்திலே சொல்லப்பட்டது. ஆனாலும் தொழிற்சங்கங்கள் எழுப்பிய மிக பலமான ஆட்சேபத்தின் காரணமாக அஞ்சல் இலாக்காவால் உடனடியாக அன்று நிறைவேற்றிட முடியவில்லை. அதற்கு பின்னால் 17/10/2024 அன்று ஏற்கனவே 30/6/2022 வெளிவந்திருப்பதை இதை அமுல்படுத்திடலாம் என 2 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒன்றை நாம் நிச்சயமாக இந்த நேரத்தில் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். 30/6/2022 வெளிவந்த ஆணையின் பொழுது NFP சம்மேளனத்திற்கு அங்கீகாரம் என்பது இருந்தது. ஒற்றுமையான அனைத்து பிரிவுகளையும் உள்ளடக்கிய ஒரு போராடுகின்ற இயக்கமாக இருந்தது. அதனுடைய சங்க அங்கீகாரம் பறிக்கப்பட்டு 1 வருடம் 9 மாதங்கள் கடந்த இந்த பின்னணியிலே இந்த நிகழ்ச்சியானது நடந்திருக்கிறது என்பதையும் நாம் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும். 17/10/2024 அன்று ஏற்கனவே வெளிவந்திருக்கக்கூடிய அந்த ஆணையினை செயல்படுத்திட உத்தரவிடப்பட்டது. அதன்படி ஸ்பீட் போஸ்ட் மற்றும் ரிஜிஸ்டர் இரண்டுமே ஒன்றாக அவைகளை கையாளுவதாக முடிவெடுக்கப்பட்டது. ஒரு காமன் ப்ராசஸிங் ஹப் என்பது உருவாக்கப்பட்டு L1 ஆபீஸுகள் எல்லாமே NSHலும், L2 ஆபீசஸ் எல்லாம் இன்ட்ரா சர்க்கிள் ஹப் என்று சொல்லக்கூடிய ICHலும் இணைப்பதாக ஆணையிடப்பட்டது. இருந்தாலும் RMSனுடைய சங்கங்கள் தங்களுடைய வலுவான எதிர்ப்பினை பதிவாக்கியதனுடைய காரணமாக இந்த ஆர்டரானது உடனடியாக அமுல்படுத்தப்படவில்லை. இந்த ஆணையானது அமுல்படுத்தப்பட்டால் சார்ட்டிங், அதாவது ஸ்பீட் போஸ்டுக்கான அந்த சார்ட்டிங் படியும் ரிஜிஸ்டருக்கான சார்ட்டிங் பணியும் ஒரே இடத்தில் செய்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பினை ஏற்படுத்தலாம். அதாவது ஒரு ஆர்டிக்கல் காணாமல் போகக்கூடிய நேரத்திலே அதற்கான விலை என்பது மிக அதிகமாக அவர்களுக்கு இருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த நடவடிக்கையின் மூலமாக தபால்கள் தேவையிட்ட அளவிற்கு ரீரூட் செய்யப்படும், மீண்டும் மீண்டும் கையாளக்கூடிய சூழ்நிலை வரும், பட்டுவாடா தாமதமாவதற்கான ஒரு கால சூழ்நிலை ஏற்படும். அது மட்டுமல்லாமல் இட நெருக்கடி என்பதற்கு உள்ளாகிடும் என்பது போன்ற கருத்துக்களை எல்லாம் தொழிற்சங்கங்கள் மிக தெளிவாக சொல்லன. அந்த தொழிற்சங்கங்கள் மேலும் இந்த ICH மற்றும் PH இவைகளை L2 ஆபீஸிலே உருவாக்கலாம் என்ற ஒரு கருத்தையும் சொல்லியது. ஆனாலும் கூட அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை. தங்களுடைய எதிர்ப்பை மிக வலிமையாக காட்டுவதற்காக அனைத்து இந்திய அளவிலே டிசம்பர் 3ஆம் தேதி அன்று மிக பெரிய பட்டினி போர் நடைபெற்றது. ஊழியர்களுடைய எழுச்சி மிக பெரிய அளவிலே காணப்பட்டது. அஞ்சல் இலாக்காவும் RMS தொழிற்சங்கத்தினுடைய பிரதிநிதிகளை பேச்சுவார்த்தைக்கு 6/12/2024 அன்று அழைத்தது. 6/12/2024 பேச்சுவார்த்தைக்கு அழைத்த அஞ்சல் இலாக்கா பேச்சுவார்த்தை துவங்கும் முன்னரே 5/12/2024 அன்று இதற்கான ஆணையினை வெளியிட்டு 9/12/2024 முதல் நடைமுறைக்கு வருவதாக வெளியிட்டது. இடையிலே சனி ஞாயிறு என்று 2 நாட்கள் இருந்த சூழ்நிலையிலே 9/12/2024 முதல் இவை செயலாக்கப்படும் என
ஆணையினை வெளியிட்டது. இந்த ஆணையின்படி 95 நேஷனல் சார்ட்டிங் ஹப்ஸ், 163 இன்ட்ரா சர்க்கிள் ஹப்ஸ் இவைகள் மட்டும்தான் இனி செயல்படும் என்று அந்த ஆணையிலே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. திருவாரூரிலே நடைபெற்ற போராட்டங்கள் விளைவாகவும் தமிழகத்திலே திருவாரூர் என்பது இத்துடன் ஒன்றாக கூடுதலாக இணைக்கப்பட்டு இருக்கிறது. கடந்த சில நாட்களாக கும்பகோணம் போன்ற பகுதியிலே கூட அனைத்து அரசியல் கட்சிகளின் சார்பாக ஒரு வலிமையான போராட்டம் என்பது தமிழகத்திலே எழுப்பப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் கூட ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது 6/12/2024 அன்று பேச்சுவார்த்தைக்கு அழைத்து தொழிற்சங்கங்களுடன் பேசுவதற்கு முன்னதாகவே இந்த ஆணையினை வெளியிட்டு பேச்சுவார்த்தையின் பொழுது ஆணை வெளியிட்டு விட்டோம், ஏதேனும் உங்களுக்கு நடைமுறையில் பிரச்சனை இருந்தால் அந்த ஒரு குறிப்பிட்ட அலுவலகத்தை மட்டும் நீங்கள் பேசுங்கள் என்று சொல்வது என்பது தொழிற்சங்கத்தை அணுகக்கூடிய இந்த அரசாங்கத்தினுடைய பார்வையை நமக்கு எடுத்து காட்டுகிறது. கலெக்டிவ் பார்கெனிங், அதாவது கூட்டு பேர சக்தி என்பதை முழுமையாக மழுங்கடித்து ஒரு தானடித்த மூப்பாக செயல்பட அஞ்சல் துறை விரும்புகிறது என்பதைத்தான் காட்டுகின்றது. அதுவும் குறிப்பாக NFPE என்ற பேர் இயக்கத்தினுடைய சம்மேளன அங்கீகாரம் பறிக்கப்பட்ட இந்த சூழ்நிலையிலே இதை விரைந்து முடிக்க வேண்டிய நிர்பந்தம் அரசாங்கத்திற்கு இருக்கிறது என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நேரத்திலே ஒன்றை நான் நினைவூட்ட விரும்புகின்றேன். இதே 2000 வாக்கிலே நம்முடைய அஞ்சல் பிரிவினையும் RMS பிரிவினையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தினை அரசாங்கம் தொழிற்சங்கங்களுக்கு கொடுத்தது. 2009 இதற்கான தொடர்ச்சியான போராட்டங்களை எல்லாம் நாம் நடத்த துவங்கினோம். ஒரு கட்டத்திலே மெக்கன்சி என்கின்ற நிறுவனத்தை நிறுவி அந்த மெக்கன்சி மூலமாக RMS மற்றும் போஸ்ட் ஆபீஸ் மெர்ஜர் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையும் கூட பிறப்பிக்கப்பட்டது. பேக் ஆபீஸ் ஃப்ரண்ட் ஆபீஸ் என்பதாக பிரித்து RMS பணி மற்றும் அஞ்சலகத்திலே பட்டுவாடா பணி இரண்டையும் ஒன்றாக சேர்த்து அலுவலகத்தினுடைய கவுண்டர் பணி என்பதை தனியாக சேர்த்து 2 பிரிவுகளாக மாற்றிட வேண்டும், RMS என்ற பெயர் தேவையில்லை என்கின்ற ஒரு நிலைப்பாடும் எடுக்கப்பட்டது. கடுமையான போராட்டங்களின் விளைவாக அந்த திட்டமானது அன்று கைவிடப்பட்டது. அந்த திட்டத்தை இன்று அறிமுகப்படுத்துவதற்கான இது ஒரு ப்ரீலோட், இது ஒரு முன்மாதிரியாக இருக்குமோ என்கின்ற ஒரு ஐயம் எனக்கு நிச்சயமாக எழுகிறது என்பதிலே 2 விதமான கருத்துகள் என்னால் சொல்ல முடியவில்லை. ஆக இது ஒரு திட்டமிட்ட முறையிலே நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அஞ்சல் RMS பிரிவுகளுக்கு ஏதேனும் ஒரு சூழ்ச்சிகரமான திட்டத்தை முன்கூட்டியே திட்டமிட்டு அதன் அடிப்படையிலே செய்யப்பட்டதுதானா இந்த சார்ட்டிங் மெர்ஜர் என்பது என்கின்ற ஐயம் எனக்கு நிறைய இருக்கிறது. நிச்சயமாக நாம் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். நாம் விழிப்புணர்வுடன் செயல்பட தவறினால் விரைவிலே RMS மெர்ஜர் என்பது நிச்சயமாக அஞ்சல் பிரிவுடன் நடக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இன்று கூட சார்ட்டிங் அசிஸ்டன்ட்களுக்கு கேடர் ரீஸ்ட்ரக்சரிங் என்பதை அளித்திடாமல் அவர்களுக்கு உரிய பதவி உயர்வு தராத காரணத்தினால் இன்று புதிதாக இலாக்கா பணியிலே வந்திருக்கக்கூடிய சார்ட்டிங் அசிஸ்டன்ட் அத்தனை பேர்களுமே அவர்கள் தங்களை PA-உடன் இணைத்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை எழுப்புகின்ற இந்த சூழ்நிலையிலே இதற்கான ஒரு சரியான முடிவெடுக்க நாம் தவறினார் ஊழியர் மத்தியிலே ஒரு அதிருப்தியும் அதே நேரத்திலே எதிர்காலத்திலே RMS என்பது இருக்குமா என்கின்ற கேள்விக்குறியும் எழுப்பக்கூடிய இந்த காலகட்டத்திலே மிக கவனமாக நம்முடைய திட்டங்களை வகுத்து அதன் வழியிலே சென்றிட வேண்டும் என்பதுதான் ஒரு சரியான தீர்வாக அமையும் என்று நான் கருதுகிறேன். என்ன நண்பர்களே, என்னுடைய கருத்தினை நான் பதிவிட்டு விட்டேன். இதை ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் தலைவர்களுடைய கையிலே இருக்கிறது என்று கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.